திரு வில்லரசன் அவர்களின் சென்னியின் வாழ். கொற்றவன் தனது அறையில் சோழ நாட்டை விட்டு புறப்படுவதற்காக ஏற்பாடுகளை செய்து வந்தான். அப்பொழுது முன்பு இளவரசியிடம் அழைத்துச் சென்ற அதே பதிப்பெண் மீண்டும் வருகை தந்திருந்தாள். அவளை கண்டதும் புரிந்து கொண்ட கொற்றவன் அவளுடன் சென்றான். அன்று அவள் கொற்றவனை அரண்மனையின் மேல் தளத்திற்கு அழைத்துச் சென்றாள். படிகளில் ஏறிச் செல்லும் இருவருக்கும் எதிரே கண்களை கூசும் வெளிச்சம் ஒன்று தெரிந்தது. அந்த வெளிச்சத்தில் தேவதை போல் தடுப்புச் சுவரில் ஒரு கையை ஊன்றியபடி நின்றிருந்தாள் பாண்டிய இளவரசி அங்கையர்க்கண்ணி. கொற்றவனை கண்டதுமே அவளுக்குள் கோபம், நாணம், குமுறல், ஏமாற்றம் ஆகிய பலவித உணர்வுகள் எழுந்தன. இருப்பினும் அனைத்தையும் மறைத்துவிட்டு ஏதோ வீரம் மிக்கவள் போல் பொய்த்தோரணையை முகத்திலும் உடலிலும் சூட்டிக்கொண்டு அங்கு நின்றிருந்தாள். அன்று இரவு கொற்றவனையும் பிறையையும் ஒன்றாக பார்த்ததிலிருந்து அவள் அவளாக இல்லை. போதாததற்கு அன்று பிறை அந்தப்புற பெண்களை எல்லாம் அழைத்து கூடி நேற்று இரவு கொற்றவனிடம் காதல் செய்ததாக இவள் காதுபடவே மிகைப்படுத்தி கூறியிருந்தாள். அதோடு இல்லாமல் யாழிச்சங்கிலியை தகர்த்ததும் தன் மீது விருப்பமில்லை, மரியாதை மட்டுமே உள்ளது என்று தன்னை நிராகரித்து விட்டேன் என்ற ஆதங்கமும் அங்கையர்க்கண்ணிக்குள் அதிகமாக இருந்தது. இனி மீண்டும் கொற்றவனை சந்திக்கவே கூடாது என்றுதான் முடிவெடுத்திருந்தாள். ஆனால் அவன் இப்பொழுது சோழ நாட்டிற்கு புறப்பட உள்ள தகவல் கிடைத்ததும் ஒரு முறையேனும் சந்தித்து பேசிவிட வேண்டும் என்று விரும்பினாள். அதனால் அழைத்தாள். கொற்றவன் வந்து அவளை வணங்கி நின்றான். அவள் அவனை சிரமப்பட்டு ஏறிட்டு வேறு பக்கம் பார்த்து கொண்டு, என்னை பொறுத்தருளவும் சோழ தூதரே என்றாள். தேவி, கொற்றவன் பதறிவிட்டான். கொடுத்த வாக்கை என்னால் நிறைவேற்ற இயலவில்லை. ஒப்பந்த விதிகளை கண்டீர்களா? கொற்றவன் சோகமுகத்துடன் தலையசைத்தான். இறுதி விதியை சேர்க்க வேண்டாம் என தந்தையிடம் எத்தனையோ மன்றாடினேன். பற்பல காரணங்களை கூறினேன். சோழரின் தலைமையே நன்மை பயக்கும். அவர்கள் நாடும் துறைமுகங்களும் அருகிலேயே இருக்கின்றன. அப்படி இப்படி என்று என்னென்னவோ சொன்னேன். தந்தை என்னை ஆச்சரியமாக பார்த்து ஏனென்று கேட்டார். மோகூர் பழையர், பிட்டங்கொற்றர் ஆகியோரின் திறமையை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றார். நான் நமது ஒற்றுமைக்கு இது குந்தகம் விளைவிக்கும் என்றேன். தந்தையே என்னிடம் நியாயங்களை எடுத்துச் சொன்னார். அவை அனைத்தும் நியாயமானவைதான். இருப்பினும் தங்களுக்காக என கூறும்பொழுது கொற்றவனின் கண்களோடு தன் கண்களை கலந்தான் அங்கையர்க்கண்ணி. முயற்சித்து பார்த்தேன் என்று கூறிவிட்டு அவன் கண்களோடு உருவாடும் தன் கண்களை விலக்கிவிட்டாள். சேரவேந்தரும் இதற்கு செவி சாய்க்கவில்லை. அதனால் என்ன என அவள் மன்னிப்பு கோரும் முன்பே, வேண்டாம் தேவி, அந்த சொல்லை உச்சரிக்காதீர்கள். எனக்காக தாங்கள் இத்தனை முயற்சி எடுத்ததே பெரிது. முன்பின் தெரியாத ஒருவனிடம் கோரிக்கை தந்தையிடம் பரிந்து பேசும் மனம் வேறு யாருக்கு வரும்? இதை கேட்டவள் அவனை அடித்து பார்த்தாள். அதே பார்வையுடன் நன்றி என்றாள். எதற்கு? புரியாமல் வினவினான் கொற்றவன். அந்த சேரநாட்டு ஏமாற்றுக்காரரிடமிருந்து என்னை காப்பாற்றியதற்கு. திருமண தேர்வின் பொழுதே குறுக்கு வழியில் செயல்படுபவர் நாளை என்னை மணந்த பிறகு எதையும் செய்ய துணிவார். சரியான நேரத்தில் தாங்கள் அவரை காட்டிக் கொடுத்ததற்கு, அவர் தங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டை உடைக்க யாழிச்சங்கிலியை தகர்த்து என்னை நிராகரித்ததற்கு, அனைத்தையும் புரிய வைத்ததற்கு. இத்தனையும் அவளா பேசினாள்? இல்லை, அவளுக்குள் இருந்த ஆதங்கம் அவளை அப்படி பேச வைத்தது. அவள் மனம் கொதித்தது. அவள் பார்வை தாக்கு பிடிக்க முடியாத கொற்றவன் தரையை பார்த்து தலையை சொரிந்து கொண்டு, ஆம் தேவி, ஏதேதோ நடந்தேறிவிட்டது. சாரி, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. வேண்டுமானால் நேர்மையாக சங்கிலியை தகர்த்து உங்களை மறந்திருப்பேன். தந்திரமெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதை நிரூபிக்கத்தான் சங்கிலியை தகர்த்தேன். அதனால் தங்கள் மனம் ஏதேனும் காயப்பட்டு இருந்தால், இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு அவள் புறமுதுகை காட்டி திரும்பி நின்றாள். தன்னையும் மீறி பீறி கொண்டு வரும் கண்ணீரை அடக்கிவிட முயன்றாள். அதோடு இல்லாமல் ஒரு குழந்தையின் கோபமும் கூட அவளுள் இருந்தது. நல்லது தேவி, அப்படியென்றால் நான் புறப்படுங்கள் சோழ தூதரே, பயணம் நல்லபடியாக அமையட்டும் என்று முகத்தை காட்டாமலேயே பேசினாள் அவள். அதையடுத்து கொற்றவன் அவளை வணங்கிவிட்டு அங்கிருந்து அகன்றான். அவன் சென்ற பின் வேறு பக்கம் பார்த்த இளவரசி தன் விழிகளில் தேங்கும் நீரை துடைத்து கொண்டாள். மறுநாள் விடிந்தது. கொற்றவன் அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு புரவியில் ஏறினான். மூவேந்தர் கூட்டுப்படையின் மிக முக்கிய ஒப்பந்த மடலை சுமந்து கொண்டு சோழ நாட்டை நோக்கி புரவியை தட்டிவிட்டான். அவன் அகன்ற செய்தி செல்வி வந்து சொன்னதும் பஞ்சனையில் படுத்து கிடந்த பாண்டிய இளவரசி தலையணையை இறுக பற்றி கொண்டு உள்ளுக்குள்ளே அழுதாள். செல்வி அவளது செயல்களை வைத்தே இளவரசியின் மனதை ஊகித்து கொண்டாள்.
கொற்றவன் பாண்டிய நாட்டின் எல்லையை அடைந்த பொழுது அந்த காட்டுப்பகுதியில் அவனை வீரர்கள் சிலர் சுற்றி வளைத்தனர். கொற்றவன் புறவியை திருப்பி நாற்புறமும் அவர்களை பார்த்தான். அப்பொழுது அந்த வளையத்திற்குள் கண்கள் சிவக்க கையில் கட்டுடன் வந்தான் குடக்கோ. கொற்றவன் குடக்கோவை பார்த்ததும் முறுவல் செய்தான். இதுபோல் ஏதேனும் நடக்கும் என்று அவன் முன்னமே அனுமானம் செய்திருந்தான். ஏனென்றால் அன்று அவையில் இறுதியாக குடக்கோ அவனை பார்த்துவிட்டு அகன்ற பார்வையில் அத்தனை வஞ்சம் தெரிந்தது. கொற்றவன் சிரிப்பதை பார்த்து பொறுக்க முடியாமல், நிறுத்துடா உன் சிரிப்பை என்று பொங்கினான் குடக்கோ. அப்படியும் அவன் முறுவலை நீக்கவில்லை. பெரும் வேலையாக பயணித்து கொண்டிருந்தேன் குடக்கோ, என்னை என் வழியில் பயணிக்க விட்டுவிடு என்றான் கொற்றவன். நீ எனது வழியில் நுழைந்தாய் அல்லவா, அதற்கு பதில்தான் இது என்றான் அவன். அது குறுக்கு பாதை, அதுதான் தெளிவுபடுத்தினேன். நிறுத்தடா உன் நியாய அறிவுரையை. நீ மட்டுமன்று குறுக்கிடாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நான் பாண்டிய பேரரசின் படைத்தலைவன், மாபெரும் சொத்துக்கு சொந்தக்காரனாக ஆகியிருப்பேன். அப்படியென்றால் தன்னை நம்பி தன்னுடன் வரும் பெண்ணின் வீட்டாரிடம் பிச்சை பெறும் பிச்சைக்காரன் என்று சொல். காதல், திருமணம் இரண்டும் செல்வத்தை சார்ந்ததல்ல குடக்கோ. நீ இளவரசியின் காதலை விரும்பவில்லை, அவளால் கிட்டும் வாழ்வை பார்த்தாய். அதுதான் அந்த இயற்கை என்னை அனுப்பி உன்னை அம்பலப்படுத்தி விட்டது. கொற்றவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவன் காதில் இடியாக விழுந்தது. பற்களை நரநரவென்று கடித்த பின்பு, ஆம் அதேதான், உன்னை அனுப்பிய இயற்கையிடமே மீண்டும் உன்னை திருப்பி அனுப்பி வைக்கிறேன் என்று பேய் போல பயங்கரமாக பேசிய அவன் தன் கையில் இருந்த வாளை கொற்றவனை நோக்கி நீட்டினான். உடனே சுற்றியிருந்த வீரர்கள் கொற்றவனை நோக்கி நடை போட்டனர். கொற்றவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் உடைவாளை உருவினான். வீரர்கள் அருகில் வந்ததும் தன் புறவிக்கு வயிற்றை இழுத்து கட்டளையிட்டான். அது அருகே வருபவர்களை எட்டி உதைக்கத் தொடங்கியது. சுற்றி வந்த சோழ வீரர்கள் சலசலக்க கீழே குதிக்க கொற்றவனும் அனைவரையும் வாளால் தாக்கத் தொடங்கினான். அங்கு பெரும் சமர் நடந்து கொற்றவன் வாளால் வெட்டவில்லை, அடித்தான். வாளின் நடுப்பகுதியை வைத்து அடித்து குடக்கோ வீரர்களின் ஆசியை, வாயை எல்லாவற்றையும் உடைத்தான். போதாதற்கு அவன் புறவி வேறு படக்கூடாத இடங்களில் எல்லாம் எட்டி எட்டி உதைத்தது. சமரின் போது கொற்றவன் உபயோகித்து வந்த வாள் உடைந்து போகவே அவன் அருகே இருக்கும் தன் புறவியில் பல நாள் வரை உபயோகிக்காமல் வைத்திருந்த ஒரு வாளை உருவ பார்த்தான். இத்தனையும் காணும் குடக்கோ பொறுமையை இழந்து தானும் நகர முற்பட்ட போதுதான் அங்கே புறவிகள் சப்தம் கேட்டது. அந்த பக்கம் பார்த்த குடக்கோ திடுக்கிட்டு விட்டான். ஏனென்றால் அங்கு வருவது சேர இளவரசன் வஞ்சிப்பொறையனும் சேர சேனையின் தலைவர் பிட்டங்கொற்றரும். இருவரும் வருகை தந்ததும் வீரர்கள் சமரிடுவதை நிறுத்திவிட்டு பின்வாங்கினர். கொற்றவனும் அவர்களை பார்த்தான். பிறகு வெளியே எடுத்த வாளை மீண்டும் புறவியிலேயே மறைத்து வைத்தான். பிட்டங்கொற்றர் குடக்கோவை கண்டு முறைத்து நாக்கை கடித்தார். அதன் பின் நடக்க வேண்டியது நடந்தது. குடக்கோவின் வீரர்கள் விட்டால் போதுமென்று ஓடிவிட்டனர். அவர்கள் ஓடியதற்கான காரணம் பிட்டங்கொற்றர் குடக்கோவை கைது செய்ததுதான். அவன் ஒற்றை கையை பின்னே மடக்கி கொற்றவனும் வஞ்சிப்பொறையனும் இருக்கும் இடத்திற்கு தள்ளி வந்து நிறுத்திய பிட்டங்கொற்றர் என்று குடக்கோவை உலுக்கினார். அவன் குனிந்த தலையுடன் கொற்றவனிடம் பொறுத்தருளும் தூதரே என்றான். அதையடுத்து, இளவரசே, நம் மன்னரின் தூது செய்தியை சுமந்து செல்லும் தூதுவரை கொல்ல முயன்ற இந்த அரச துரோகியை அரசர் முன் நிறுத்தி மதுரை சிறையிலே அடைக்க இருக்கின்றேன், வருகிறேன் என்று பிட்டங்கொற்றர் கொற்றவனை பார்த்தார். பிறகு குடக்கோவை புறவியில் ஏற்றி கொண்டு புறப்பட்டார் அவர். செல்லும் அவரை பார்த்துவிட்டு, தூதுவனுக்கு ஆபத்து என்பதை தாங்கள் எப்படி கணித்தீர்கள் இளவரசி என்று கேட்டான் கொற்றவன். அதற்கு அவனை பார்த்து, குடக்கோவை நான் நன்றாக அறிவேன் என்று நட்பு கலந்த சிரிப்புடன் சொன்னான் வஞ்சிப்பொறையன். உதவிக்கு நன்றி, தங்களுக்கும் தான். எனக்கு எதற்கு நன்றி என கொற்றவன் புரியாமல் பார்த்தான். நீங்கள் செய்யும் அரும்பணிக்கு நன்றி கூற வேண்டும் போல் இருந்தது, அதுதான் என வஞ்சிப்பொறையன் சொல்ல கொற்றவன் முறுவலுடன் தலையசைத்தான். சேர இளவரசே, தகுந்த நேரத்தில் வந்து உதவிய தாங்கள் நீடூடி வாழ்க, தங்களுக்கு இயற்கை அனைத்தையும் அருளட்டும் என வாழ்த்திவிட்டு புறப்பட நினைத்தான் கொற்றவன். ஆனால் அப்போது சேர இளவரசரின் முகரேகையில் வருத்தம் திரவி, ஐயா என்ன ஆயிற்று என்று வினவினான். தரையே பார்த்து கொண்டிருந்த வஞ்சிப்பொறையன் அவனை பார்த்து, நான் ஆசைப்பட்ட எதுவும் இதுவரை கிடைத்ததில்லை தூதுவரே. அந்த இயற்கை என்னை விரும்பவில்லை போலும். ஏனோ இதை தங்களிடம் சொல்ல மனம் முந்துகிறது. சரி, தாங்கள் புறப்படுங்கள், நேரம் கழிகிறது என்றான் வஞ்சிப்பொறையன். கொற்றவனுக்கு அவனை பற்றி புரிதல் கிட்டியது. மேலும் அவன் மனதில் இருப்பவை ஏக்கம் என்று தெரிந்து கொண்ட இளவரசன், இளவரசே, நான் ஒன்று கூற விழைகின்றேன், அனுமதி தர வேண்டும் என்றான்.
முதலில் என்ன என்பது போல் பார்த்தான். பிறகு என்று தலையசைத்து உத்தரவும் கொடுத்தான். இயற்கை அனைவருக்கும் அன்னை. அதற்கு வேண்டாதவர் எவருமே இல்லை. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை அனைவரும் நேசிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதுதான் மாயையின் உச்சம். அதை சற்று கழற்றி ஓரம் வைத்துவிட்டு உலகை காணுங்கள். எதுவும் ஏமாற்றமாகவே இருக்காது. அனுபவத்தை சொல்லுகின்றேன். நன்றி. இயற்கையின் அருளிருப்பின் மீண்டும் சந்திப்போம் என்று வணங்கிவிட்டு புரவியை நெருங்கிய கொற்றவன் அதற்கு காயமேதேனும் ஏற்பட்டுள்ளதா என்று ஆராய்ந்தான். நல்வினையாக அது நலமாகத்தான் இருந்தது. கொற்றவன் கூறிய வார்த்தைகள் வஞ்சிப்பறையனுக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் அவனையே வியப்போடு பார்த்தபடி நின்றிருந்தான். தன் புரவியின் மீது தாவி ஏறிய கொற்றவன் கடிவாள கயிற்றை பிடித்தபடி சேர இளவரசனை பார்த்தான். பிறகு முறுவலுடன் தலையசைத்துவிட்டு தன் புரவியை தட்டி கொண்டு புறப்பட்டான். புரவி செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் சேர இளவரசன். நதி ஒன்றின் கரையில் புரவியுடன் சேர்த்து நீரறிந்து முடித்த கொற்றவன் எழுந்து நின்று தன் இடைக்கட்சியிலிருந்து மதுரையில் பெற்ற 2 மடல்களையும் எடுத்து பார்த்தான். பிறகு அதில் பாண்டியரும் சேரரும் கொடுத்த நட்பு மடலை பிடித்து படித்தான். அதில் தூதுவனை அனுப்பி நட்பை வளர்க்க நினைக்கும் சோழ இருவேந்தர்களுக்கும் பதிலுக்கு நட்பு பாராட்டியிருந்தனர். அதை படித்து முடித்த கொற்றவன் மடலை எதிரே இருக்கும் ஆற்றுக்குள் வீசினான். கனமான அந்த தங்க மடல் ஆற்றின் நடுவே சென்று விழுந்து மூழ்கியது. பிறகு மூவேந்தர் கூட்டுப்படையின் விதிகள் நிறைந்த மடலுடன் தன் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தான் கொற்றவன். அந்த காலை வேளையில் பெருங்கோ அதியமான் தன் கோட்டையின் உப்பரிகையில் நின்று கொண்டு சுற்றி தெரியும் இயற்கை காட்சியை ரசித்து கொண்டிருந்தார். அந்த சமயம் அவர் விழிகளில் ஒருவித கலக்கம் தென்பட்டது. முன்னமே தன் செல்வத்தை தொலைத்துவிட்டு அல்லல் பட்டு கொண்டிருந்த அவர் அதை கண்டுபிடிக்க எடுத்த முயற்சியில் தீர்வு கிடைக்காமல் துன்பத்திற்கு இலவசமாக ஒரு குழப்பத்தையும் கூட பெற்றிருந்தார். அன்று கணியர் நடத்திய பூஜையில் இறை சங்கை காதில் வைத்து கேட்ட அதியர் அதற்குள் ஒலித்த சத்தங்கள் எல்லாம் செவியில் வாங்கியதும் அதிர்ந்துதான் போயிருந்தார். அந்த அலறல் சத்தங்கள் தமிழர்களுடையது என்பதை நன்கு அறிந்தார். தாயே, தந்தையே, இறைவா, சேயோனே, மாயோனே, கொற்றவையே, இந்திரனே, வருணனே என பல வகையான மனிதர்களின் பலவிதமான அலறல் சத்தங்கள் தான் அதில் கேட்டன. இதன்படி பார்த்தால் 5 திரைகளில் இருக்கும் மக்களுக்கும் பெரும் ஆபத்து வருகிறது என்பது உறுதி. ஆனால் இது எந்த வகையான ஆபத்து, எப்பொழுது வரவிருக்கிறது என்பதையெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த இடத்தில் எது வந்து எந்த ரூபத்தில் தமிழ் மக்களை இப்படி கதற வைக்கப் போகிறது என்பதை சிந்தித்து சிந்தித்து புரியாமல் திக்குமுக்காடி போனார். அவருக்கு கணியரின் மீதுதான் அதிக நம்பிக்கை இருந்தது. அன்று பூஜையின் போது கணியரே, இது என்ன சத்தம்? தமிழ் மொழியில் கத்தி கதறும் இந்த குரல்கள் யாருடையது என விழிகள் விரிய வினவியிருந்தார். கணியரோ பெரும் அதிர்ச்சி அடைந்தவராக, நம் தமிழகத்தை பெரும் ஆபத்து ஒன்று சூழப்போகிறது அரசே என்றார். என்ன ஆபத்து தெரியவில்லை என்பது போல் தலையசைத்தார் அவர். அவராலும் அதை கணிக்க முடியவில்லை. அன்றிலிருந்து பெருங்கோதையரின் உறக்கம் பறிபோனது. தினந்தோறும் இரவில் அந்த சத்தம் அவர் காதுகளில் ஒலித்து விழிப்படைய வைக்கும். பிறகு அது என்னவென்று அறியாது பலரிடமும் கலந்து ஆலோசித்தார். தமிழகத்திற்கு இப்பொழுது இருக்கும் பேராபத்து என்ன? அவையை கூட்டி புலவர்களிடமும் அமைச்சர்களிடமும் விவாதித்தார். ஒரு புலவர் மூவேந்தர்களின் பிரிவு என்றார். மற்றொரு புலவரோ அரசே, கடல் உள்வாங்கி இருப்பதாக செய்தி கிட்டியது. ஆழிப்பேரழி ஏதேனும் வருவதற்கு வாய்ப்புள்ளதோ என்றார். புலவரின் இந்த கூற்று அதியமானின் சிந்தனையில் ஒட்டி கொண்டது. அப்படி ஆழிப்பேரழி வந்தால் மக்கள் அனைவரும் என்ன ஆவார்கள்? எங்கு போவார்கள்? நம் தகடூர் தமிழகத்தின் மையத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. இருந்தாலும் மற்றவர்கள் துன்பமடையப் போகிறார்களே எனும் நெருடல் அவரை வாட்டியது. பறந்து விரிந்து கிடக்கும் இந்த அதிசய பேரரசை எப்படி நன்மைக்கு உபயோகிக்கலாம் என்று திட்டமிட்டார். ஆனால் அவருக்கு எதுவும் சட்டென்று தோன்றவில்லை. வரப்போகும் துன்பம் முன்பே தெரிந்துவிட்டதால் நிம்மதி போய்விடும் என்பதை அப்போதுதான் அவர் உணர்ந்து கொண்டார். அவருக்கு மற்றொரு தகவலும் செவி வழியாக வந்திருந்தது. அந்த செய்தியை எப்படி உறுதிப்படுத்தலாம் என்று அவர் எண்ணும் நேரம்தான் அரியனின் ஒற்றன் ஒருவன் தகடூர் திரும்பி இருப்பதாக தகவல் கிடைத்தது.
உடனே அவனை அழைத்து வர கட்டளையிட்டு விட்டு உப்பரிகையில் சென்று காத்திருந்தார் அதியர். அதியர் இயற்கையை பார்த்து கொண்டிருந்த அந்த நேரம் அவர் செவிகளில் அந்த இறைச்சங்கில் கேட்ட கதறல் சத்தம் இடைவிடாது ஒலித்தது. அதனால் இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டார். பிறகு சத்தம் நீங்கியதும் மெல்ல கண்களை திறந்தார். அந்த சமயம் வணங்குகிறேன் அரசே என்ற குரல் கேட்டு பின்புறம் திரும்பி பார்த்தார். அங்கு அதியரின் ஒற்றர்களில் ஒருவன் பணிவுடன் நின்றிருந்தான். தனக்கு கீழ் நூற்றுக்கணக்கான ஒற்றர்கள் இருப்பினும் ஒவ்வொருவரையும் நன்றாக அறிந்து வைப்பது மட்டுமின்றி அவர்களை பற்றிய தகவல்களையும் நினைவில் வைத்து கொண்டிருந்தார் பெருங்கோ அதியர். நீ பருந்துதானே? ஆமையா, ஒரு வருடத்திற்கு முன்பு ஒன்று பார்க்கச் சொல்லி ஏறத்தாழ ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நான் உற்று பார்த்து விட்டேன் என்றான். அதை அடுத்து எனது செல்வத்தை பற்றி தகவல் ஏதேனும் தெரிந்ததா? ஆவலுடன் வினவினார் அதியர். அதற்கு ஒற்றன் ஏமாற்றத்துடன் தலை குனிந்தான். அவன் தன் செல்வத்தை எங்கும் ஒற்று காணவில்லை என்பதை புரிந்து கொண்ட அதியர் பெருமூச்சு விட்டுவிட்டு, சரி, அந்த ஒற்றறிந்த தகவல்களை தெரிவி என்றார். ஒற்றன் தலையின்மிருந்தான். தமிழகத்தில் மூவேந்தர்கள் தற்பொழுது இரு அணிகளாக பிரிந்துள்ளனர். சேரரும் பாண்டியரும் ஒரு அணி, சோழர் தனி அணி. வேளிர்களும் பிரிந்து ஆளுக்கொரு வேந்தரின் பக்கம் நிற்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சோழர்தான் பலம் மிக்கவர். அவர்களுடைய படையும் படைத்தலைவர்கள் பித்தரும் பெரும் வலிமை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் படை சோழ நாட்டு எல்லைகளில் பரவி கிடக்கின்றது. பாண்டியர் தனது இளவரசிக்கு மிக விமரிசனையாக திருமணத் தேர்வு நடத்தி வருகிறார். அது தொடர்பாக எனக்கும் அழைப்பு வந்திருந்தது. ஆனால் சரி, நீ தொடர்ந்து கூறு என்றார் அதியர். பாண்டியப்படை தத்தம் எல்லைகளில் பரவி கிடக்கின்றது. சேரப்படைகளும் அப்படித்தான். பல அரசர்களும் அரச குலத்தவர்களும் மதுரைக்கு செல்வதும் வருவதுமாக இருக்கின்றார்கள் என்றான் ஒற்றன். அவன் கூறிய தகவல்கள் எல்லாம் அப்பொழுது அதியருக்கு முக்கியமாக படவில்லை. சரி, இதை சொல். தமிழகத்திற்கு அழிவு தரக்கூடிய ஏதேனும் தீங்கு நிகழ்ந்து வருகிறதா என்று செல்வத்திற்கு பிறகு முக்கியமானதை பற்றி விவரித்தார். தலை நிமிர்ந்த ஒற்றன், இல்லை அரசே, அப்படி எதுவும் இல்லை. வழக்கம் போல தமிழகம் அமைதியாகவே இருக்கிறது என்றான். விரல்களை பிசைந்து யோசித்த அதிபர், சுற்றியுள்ள கடல் சீற்றம் கொண்டுள்ளதை கண்டாயா என்றார். அப்படி எதுவும் இல்லை ஐயா. ஏதும் போர் நிகழவுள்ளதா? அதற்கும் வாய்ப்பில்லை. மூவேந்தரின் பிரிவு போர் வரை செல்ல சாத்தியமே இல்லை என்றான் ஒற்றன் பருந்து. அவரிடம் அச்சமயம் கேள்விகள் தீர்ந்து போய் குழப்பங்களே மீதமிருந்ததால் என்ன வினவுவது என்று திணறி சற்று தனிமையில் சிந்திக்க விரும்பியவராக, சரி, நீ செல்லலாம், நான் தேவைப்படும் நேரம் உன்னை அழைக்கிறேன் என்றவர் தன் கையில் இருந்த அணிகலன் ஒன்றை அவிழ்த்து அவனிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டு வணங்கிய ஒற்றன் கிளம்பிவிடவே மீண்டும் பெருங்கோ அதியர் யோசனையில் மூழ்கினார். சற்று நேரத்திற்கெல்லாம் இளவரசன் இளங்கோவதியன் அங்கு வந்தான். தந்தையே, செல்வத்தை பற்றி ஏதேனும் தகவல் கிட்டியதா என்று ஆவலுடன் வந்த அவனுக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. இல்லை என்பது போல் தலையசைத்த பெருங்கோ இளங்கோவின் முகம் வெறுப்பை ஏந்தியது. சமீபத்தில் நடப்பவை எல்லாமே ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பது எனக்கு விளங்கவே இல்லை தந்தையே என சலிப்புடன் இளங்கோ பேசும் நேரம் பெருங்கோ வேறு பேச்சு எடுத்தார். தமிழ்நாட்டிற்கு எவ்வித சிக்கலும் இல்லை என்கிறான் ஒற்றன். அப்படியென்றால் ஏதோ இயற்கை சீற்றம்தான் வரப்போகின்றது என்று அனுமானிக்கின்றேன் என்று கூறினார் அதியர். தந்தையின் பேச்சை கேட்ட இளங்கோவிற்கு ஆத்திரம் அதிகப்படியாக ஏறியது. உடனே அதை வெளிப்படுத்தவும் செய்தான். தயவு கூர்ந்து இதை விட்டொழியுங்கள் தந்தையே என்று இளங்கோ சத்தமிட பெருங்கோ அவனை பார்த்தார். நம் செல்வத்தை தொலைத்து எத்தனை காலம் ஆகிறது? அதை பற்றி பேசாமல் எப்போது பார்த்தாலும் மூட நம்பிக்கையை பிடித்து கொண்டு ஆடுகின்றீர். அந்த சங்கு எதிர்காலத்தை சொல்ல வல்லதா? அப்படியென்றால் செல்வம் அங்கே ஏன்? அது தொடர்பாக அது எதுவும் சொல்லவில்லை. நானும் தான் காதில் வைத்து கேட்டேன். எனக்கு ஏன் எதுவுமே கேட்கவில்லை? இதையெல்லாம் நம்புவதை முதலில் நிறுத்துங்கள் தந்தையே என்றான் இளங்கோ அதியன். அவனுடைய பேச்சு பெருங்கோ அதியரை சினம் கொள்ளச் செய்தது. அடே, நான் என்ன முட்டாளா? சொல்லடா. இந்த பெருங்கோ அதியன் முட்டாளா? உனக்கு கேட்கவில்லை என்றால் உனக்கு பக்குவம், இறைச்சங்கின் அருள் இல்லை என்று அர்த்தம். தான் எவர் செவியில் செய்தி கூற வேண்டும் என்பதை இறைச்சங்குதான் முடிவு செய்யும். நான் கேட்டேன், அந்த சங்கு சொன்னதே எல்லாம் கேட்டேன். எதை அறிய அருள் கேட்டு போனால் வேறு ஏதோ கிடைப்பது போல இந்த செய்தி நம்மிடம் வந்து சேருகிறது. செல்வம் அகன்றது எனக்கு மட்டும் வருத்தமில்லையா என்ன? நமது செல்வம் மீண்டும் நம்மை அடையாதா என்று நான் நினைக்காத ஏங்காத நாள் இல்லை தெரியுமா?
ஒரு அரசனுக்கு தன் உயிரை விட, தன் செல்வங்களை விட மக்களின் உயிர்தான் முதன்மையானது. இறைச்சங்கின் குரல் கேட்ட கதறல்களையும் அழுகையின் குரல்களையும் வருங்காலத்தில் நிகழவிடாமல் தடுக்க வேண்டும். அதுதான் அரசனாக, அதியனாக, சத்தியபுத்திரனாக என்னுடைய முதல் பணி என உணர்ச்சி பொங்க பேசினார் பெருங்கோ அதியர். இளங்கோ எதுவும் பேசாமல் தலை குனிந்தான். பெருங்கோ அதியர் கண்கள் சிவக்க மூச்சு வாங்க வேறு பக்கம் பார்த்தார். அப்பொழுது அங்கு நடுவில் ஓட்டமும் நடையுமாக வந்த நெடுவேல், அரசே, நமக்கு முக்கிய தகவல் ஒன்று வந்திருக்கிறது என்றபடியே நெடுவேல் விரைந்து வர இரு அதியர்களும் அவனை திரும்பி பார்த்தனர். அடுத்த சில நிமிடங்களில் மூவரும் அரசவைக்கு வந்திருந்தனர். அங்கு அதியரை சந்திக்க கணிக கூட்டம் ஒன்று காத்திருந்தது. அதில் 10 வணிகர்கள் இருந்தனர். அனைவருமே தமிழர்கள். அதியர் வந்ததும் அனைவரும் அவரை வணங்கி எழுந்தனர். வணக்கம் என்றார் அதியர். அரசே, நாங்கள் அனைவருமே பாடலிபுத்திரத்தில் இருந்து வருகிறோம் என்றான் ஒருவன். அரசே, தமிழகத்திற்கு பெரும் ஆபத்து வரவிருக்கிறது என்றான் மற்றொருவன். அதை கேட்டதும் ஆவலில் ஏறிய அதியர் வணிகர்களிடம் முழுவதையும் விசாரித்தார். வணிகர்களிடம் விசாரணை முடிந்ததும் செயல்கள் சிலவற்றை அவசரமாக முன்னெடுத்தார் சத்தியபுத்திர அதியர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.